வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல இருக்கிற 100% மக்களுக்கு வெற்றியை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். வெற்றி அடையறதுக்கு நாம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது கூட நல்லா தெரியும். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாராலையும் வெற்றி பெற முடியல? உலகத்துல வெறும் 1% பேர் மட்டும்தான் வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. அப்ப மத்த 99% பேர் என்ன ஆனாங்க? இந்த கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதையை தான் நான் இப்ப உங்களோட பகிர விரும்புறேன். ஒரு நதிக்கரை ஓரமா ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க கட்டி முடிக்காத பாலம் ஒண்ணு இருந்தது. அந்த பாலத்தை யார் கட்ட தொடங்குனாங்க, இல்லனா ஏன் முடிக்காம விட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சில பேர் நதி ரொம்ப அகலமா இருக்கு, அதனால முடியாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க இந்த பாலம்லாம் நிலைச்சு நிக்காதுங்க அப்படின்னு நம்புறாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. ஆனா இப்பதான் நம்ம கதையோட ஹீரோ. இவருக்கு 13 வயசுதான் ஆகுது. ஆனா இவர் மட்டும் அந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டா மாதிரி பாக்குறாரு. அதனால அவர் பாலத்தை கட்ட தொடங்கிட்டாரு. புயல் வந்தது, பாலமும் இடிஞ்சு விழுந்தது. அந்த சின்ன பையனும் பல முறை விழுந்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்னு மீண்டும் முயற்சி செஞ்சான். அவனுடைய வலிமையும் விடாமுயற்சியும் மத்தவங்கள கவர்ந்தது. ஒவ்வொருத்தரா அவனோட இணைஞ்சு அந்த பாலத்தை கட்டுறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. பாலம் கட்டுறது இப்ப அவனுடைய வெறும் கனவா மட்டும் இல்லைங்க, அவனுடைய லட்சியமாவே மாறி இருந்தது. வருடங்கள் ஓட ஆரம்பிச்சது. பாலமும் உயரமா உறுதியா நிக்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த பாலம் ஜனங்களுக்கு ஒரு பாதையா மட்டும் இல்ல, கனவுகளை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா அது நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருந்தது. இந்த உலகத்துல செய்ய முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனா சந்தேகங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய தடையா இருக்கு. இந்த கதையில அந்த சின்ன பையன் மத்தவங்களோட நம்பிக்கைக்காக காத்திருக்கவே இல்லை. அவன் தன் மேல நம்பிக்கை வச்சான். ஒவ்வொரு புயலும், ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு புது பாடங்களை கத்து தந்தது. அவனுடைய உறுதியான திடமான மனம் மத்தவங்களை ஊக்கப்படுத்துச்சு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அசாத்தியம்னு நினைச்ச விஷயத்த சாத்தியப்படுத்தினாங்க. இந்த கதையில இருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, கனவை கண்டா மட்டும் பத்தாது, அதை நிஜமாக்கணும்னா விடாமுயற்சியோட வாழ்க்கையில எந்த ஒரு சவாலையும் கண்டு திகச்சு போய் நிக்காம முதல் படிய நாம எடுத்து வைக்கணும். அது எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா மத்த எல்லாமே சாத்தியப்படும். உங்க கனவை நினைவாக்கணும் அப்படின்னா அதை நினைச்சா மட்டும் பத்தாது, முதல் அடிய எடுத்து வைக்க முயற்சி செய்யுங்க. அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. உங்களால வெற்றி அடைய முடியும். நீங்க இப்ப தொடங்குங்க, மற்ற எல்லாமே எளிது. உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய பாலத்தை கட்ட ஆரம்பிங்க. நடக்காது, இது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்களை நம்பிக்கையோட உருவாக்குங்க. எவ்வளோ பெரிய கனவா இருந்தாலும் உங்களால அதை சாதிக்க முடியும். அதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துதா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.